வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு தக்காளி குருமா. இதுக்கு இஞ்சி பூண்டே தேவையில்லை, ஆனால் சுவை அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா? இதுக்கு நம்ம சில விஷயங்கள் அரைக்க போகிறோம். இந்த குருமாவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும். இதுக்கு நான் 3 சில்லு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் அளவுக்காண்டி நான் இப்படியே காமிச்சிருக்கேன். அதோட 3 சின்ன வெங்காயம், சோம்பு, ஒரு 6 ஏலக்காய். இதை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கொஞ்சம் கம்மியான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வடைச்சட்டி வச்சுட்டு நல்லா வாசனை இல்லாத எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு நான் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்துருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா பொரியட்டும். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம குருமா சாப்பிடும் போல் இதோட க்ரன்ச் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வதக்கி கொடுத்துட்டு ஒரு பச்சை மிளகாவை நான் நடுவில் கீரி போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிருக்கோம், அதுதான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே சேர்க்குறனால குருமாவுக்கு கடைசியில் நல்ல கலரும் கொடுக்கும். இந்த பேஸ்ட்டை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு நான் 5 தக்காளி எடுத்திருக்கேன். 5 தக்காளியை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நம்ம போட்டு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நடுவில் மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த குருமாக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம இந்த பேஸ்ட்டு தாங்க. அந்த பேஸ்ட்டை நல்ல ஸ்மூத்தாக மட்டும் அரைச்சிக்கோங்க. திரியாக இருக்கவே கூடாது. இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த ஃப்ளேவர் இப்போ இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ண போல தான் இதோட கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சும்மா தூக்கி கொடுக்குங்க. இப்போது நம்ம வீட்டிலே அரைச்ச மாவில் நல்ல ஹாட்டான ஃப்ளஃபியான இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணாக்கு, எங்கள் அத்தை மாமாவுக்கு, எங்கள் அண்ணா பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். 3 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 5 இட்லியாச்சும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் தக்காளி குழம்பு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணுவீங்க. ஆனால் நான் கொடுத்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, நம்ம இஞ்சி பூண்டே சேர்க்கல. இது குருமாக்கு இன்னமும் டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். பார்த்தீங்களா? சூடான ஹாட்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கிறோம். இந்த இட்லியும் இந்த குருமாவும் சூப்பராக இருக்குங்க. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காண்டி செஞ்சுருக்கேன். இட்லியும் தக்காளி குருமாவும் பயங்கர சூடாக இருக்குது. செம்ம ஆவி பறக்க இருக்குது. வாங்க ஒரு பைட் போயிடலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இட்லியும் குருமா காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.